இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாம். தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வெளியான 2K லவ் ஸ்டோரி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ஆனந்த கிருஷ்ணா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்டார்டிங்ல எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதோட கட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களோட படம் 2K லவ் ஸ்டோரி நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது? ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா என் காலேஜ் முடிச்ச டைம்ல இருந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணணுன்ற ஆசை தான் மெயின். எனக்கு சூழ்நிலைனால நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோட்டோகிராஃபி மெயினாக எனிவே ஃபோட்டோகிராஃபியில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணேன். இன்றைக்கி இதை அச்சீவ் பண்ணி இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷனாக இருந்தது. ஃபுல் கிரெடிட் வந்து சுசீந்திரன் பிரதருக்கு தான் சேர். ஏன்னா என்னை பண்ண வச்சது அவர். நான் எடுத்தோடனே இதை சான்ஸ் கிடைச்சதெல்லாம் எடுக்கல, பயந்தேன் ரொம்ப. அவரு செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க, ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து எனக்கு ஒவ்வொன்று அவர் சொன்னதுலேருந்து நான் பாட்டாக யோசிக்க ஆரம்பித்தேன். லைட்டிங் என்ன பண்ணுறது, என்ன எல்லாமே ஆன் த ஸ்பாட்டில் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக நிறைய விஷயம் தெரியும், பட் ஸ்பாட்டில் ப்ராக்டிக்கல் ஒர்க்குன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைம் ஹேண்ட்லிங் இருக்குது, கரெக்டான லைட்டில் எடுக்கிறது இருக்குது, ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறது இருக்குது, படத்தோட லுக்கை. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கை ரொம்ப பண்ணது இன்னைக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே அதை பற்றி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து சினிமோட்டோகிராஃபர் அந்த டிரான்சிஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ஃப்ரேம் தான். இது வந்து சிங்கிள் ஃப்ரேமாக இருக்கும். நம்ம இதை மூவிங் ஃப்ரேமில் பண்ணணும், அதுக்கான நாலேஜ் நம்ம இருக்கணும். ப்ளஸ் பீப்புள் ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லொக்கேஷனில் அந்த சூழ்நிலை இது வந்து ஒரு காம்பேக்ட் கம்ஃபர்டபுள். பட் இதில் அந்த சிங்கிளில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். பட் இது மூவில் ஒன்றுலேருந்து அந்த கண்டினியூஸ் லைட்டிங்கில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி அதை க்ரியேட் பண்ணோம், இந்த ஐடியாஸ் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகே, டெய்லியும் ஒரு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றது செம்ம ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக. பிடிச்ச ஒர்க்ல அந்த ஹார்ட் ஒர்க் அது நமக்கு தெரியாது, வந்த பின்னாடி தான் பெயினே தெரியும். ஷூட்டை முடிச்சுட்டு ரூம் வந்த பின்னாடி தான் பெயினே தெரியும். நான் அந்த அளவுக்கு ஆக்சுவலாக நிறைய நாள் கழிச்சு இப்படி தூங்கியிருக்கேன். நான் ஷூட்டிங்கில் தான் நல்லா தூங்கியிருக்கேன். ஓகே, நான் வந்த உடனே படுத்தா அவ்வளோதான், அதே மாதிரி எழுந்திருக்கேன் நான். ஓகே, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஒர்க் பண்ணது. ஏர்லி மார்னிங் லொக்கேஷன் போய்டும். லைக் 6:30 லொக்கேஷனில் இருப்போம். ஃபர்ஸ்ட் ஷாட்லாம் 7 o'clock இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் சில இதில் முடிச்சிரும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். ஆமா ஆமா. ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து தூங்குறப்ப கனவு வரும். பட் உங்களுடைய சினிமோட்டோகிராஃபர் ஆகணுன்ற கனவு தூக்கத்தில் உங்களை எழுப்பி சுசீந்திரன் அவர்கள் கொடுத்தாரு, கேள்விப்பட்டோம். நான் ஆக்சுவலாக அன்னைக்கு லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு படுத்திருந்தேன். சுசீந்திரன் பிரதருக்கு நம்ம ஈஸ்வரன் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவரோட ஜீனியஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபோட்டோஷூட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இந்த படத்துக்கெல்லாம் பண்ணாதுக்கு முன்னே அவர் மேலே பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நான் மகாநல்ல இந்த படம் ஃபஸ்ட்டு அப்போ வந்து நான் காலேஜ் முடித்த அந்த லீவில் பார்க்குறேன். அந்த படம் பார்த்துட்டு யார் இது இப்படி ஒரு படம், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ரொம்ப குயிக் அண்ட் ரொம்ப பேசுவேன். ஈவன் என்னோட ஃபோட்டோ ஷூட்ஸில் வந்து அதை ரெஃபரன்ஸாக சொல்லுவேன் நான். யூஸ்வலாக ஒரு பையன் வராங்க, அவங்களுக்கு ஒரு 5 லுக்ஸ் கொடுக்குறோன்னா ஒரு மாதிரி ரக்டான லுக்கில் இருந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் லுக் வந்து எப்பயுமே நான் மகாநல்ல லுக்கை சொல்லுவேன் நான். இது மாதிரி லுக் இருக்கணும் சிம்பிளா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பட் அவரே கான்டாக்டில் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட ஷூட் போகும்போதே நான் இதை நிறைய பேசினேன். அப்படியே நடந்தது. ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அவர் திடீர்னு கால் பண்ணிவிட்டு, பிரதர் இது மாதிரி யூத்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி பிரதர் அப்படின்னு. முடிஞ்சா பிரதர்ன்னு நான் யூஸ்வலாக ஃபோட்டோ ஷூட்டு கேட்பாரு. ஷூட் முடிஞ்சா பிரதர், ஃபோட்டோ ஷூட்டானு இல்லை இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் பண்ணோம் அப்படின்னா. அப்போ எப்போன்னு சொல்லுங்க பிரதர், பண்ணிடலாம். இல்லை பிரதர் படமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்கன்னு உடனே எனக்கு இன்பம் இல்லை, பயம் அதிகமாக வந்தது எனக்கு. தெளிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தூங்கவே முடியல என்னால். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் என்னால் நான் யூஸ்வலாக அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்து எல்லாமே கட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பயம் என்ன பண்ணோம், அதுக்கு ப்ரிஃபர் பண்ணோம்ல, நம்ம ரெடி ஆகணும் அதுக்கான அது சம்மந்தப்பட்டது. அப்புறம் இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா நான் மெயினாக நான் சொன்ன மாதிரி டியூனிக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர் சத்யன் சூரியன் வந்து எங்கள் காலேஜ் சீனியர். எனக்கு எப்பயுமே நான் பேசுவோம் இது மாதிரி, நான் அவரோட படம் எப்பயுமே பேசுவோம், நாங்கள் மீட் பண்ணுவோம். அப்போ வந்து இது மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. அதான் போய் பண்ண, உனக்கு ஒரு அட்வென்ச்சர் தானே, சும்மா நீ
கேட்டே இருக்கிறதுக்கு நீ ஒன்று ட்ரை பண்ணு அப்படின்னு ஃபஸ்ட்டு என்கரேஜ் அவன் கொடுத்தது. அப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக அவங்க தான் சார் பண்ணலாம் சார்னு நம்மளை ஒரு மாதிரி தள்ளி விட்டானுங்க ஆக்சுவலாக ஒரு மாதிரி. அப்புறம் போனது எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான், ஃபுல்லாக லேர்னிங், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா வந்து இந்த ஓப்பனிங்ல அந்த ஃபோன் கால் அப்போ இருந்த பதட்டம் இப்போ கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. அந்த அன்னைக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம், கட் பண்ணா 1.5 மாசத்துல என்னமோ இப்பதான் பேசின மாதிரி இருந்தது. நாங்க ஷூட்டிங் முடிஞ்சு அவ்வளவு ஸ்பீடு முடிச்சுட்டு திரும்ப முடிச்சிட்டோன்னு பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ண போறோன்ற ஒரு டென்ஷன்ல பேசிட்டு இருந்தது. அதே இடத்துல உட்காந்து சேம் அசிஸ்டன்ஸோட டே பாரு பயந்துட்டு இருந்தோம், முடிச்சிட்டோம்ல படம் அப்படி பேசிட்டு இருந்தோம். ஓகே, அவ்வளவு குயிக்கா இருந்தது எல்லாம். எல்லாம் சொல்லுவாங்களே கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. எனக்கு போயிட்டு ஆக்சுவலா அங்க போயிட்டு ரெக்கி போற டேஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அந்த 10 days என்னடா அப்படியே அப்படின்னு, ஏன்னா புதுசு இல்லை நமக்கு இது மாதிரி விஷயம்லாம். பட் ஷூட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முடிஞ்சதே தெரியல, அவ்வளவு குயிக்கா இருந்தது. ஓகே, ரைட்டா, நைஸ். அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி as a cinematographer. சேலஞ்சஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும்ல, என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இப்ப நினைச்சா வாவ் நான் இவ்ளோ சூப்பரா பண்ணிட்டேனே அந்த சேலஞ்ச அப்படின்னு சொல்ற மாதிரி? ஆக்சுவலா தியேட்டர்ல பார்க்கும்போது தான் எப்பயுமே நம்ம யோசிக்கும் போது யோசிச்சுட்டே இருப்போம். ஆக்சுவலா அவரு என்னை என்ன பண்ணாருன்னா பிடிச்சி தள்ளி விட்டாரு. என்ன பண்ணியோ தெரியாது நீ பண்ணிடுவ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவரு அங்க தள்ளி விட்டு போயிடுவாரு. ஸோ நமக்கு வந்து அவர் நம்மளை நம்புறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுன்றதுதான் இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும், இந்த க்ரூ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு லொக்கேஷனை பார்த்தோன்னே அந்த பேட்டர்ன் ஆஃப் லைட்டு இது முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக அச்சீவ் பண்ணேன், ரொம்ப லைட்டாக பண்ணாமல். படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்டோரி கேட்டோன்னே என் மைண்டில் பட்டது இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்ஷ் லைட் இருக்கக்கூடாது, கலர்ஸ் ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த பேலட்டில் முதல்ல ஒர்க் பண்ணோம். இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது இருந்தாலும் இந்த ஸ்டோரியாவே எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இப்போ இந்த 2K வச்சே எவ்வளோ ஹார்ஷாகவும் நீங்கள் போகலாம், பட் இவர் சொன்ன வே பார்க்கும்போது எனக்கு இதை ஒரு ப்ளசண்ட்டாக நான் ட்ரீட் பண்ணோம், கலர்ஃபுல்லும் இருக்கணும், ஆனால் அது வந்து சட்டிலாக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ லைட் பேட்டர்ன்லையுமே ரொம்ப அது இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணோன்னா அவர் எல்லாத்துக்குமே எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துறாரு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான். அது மாதிரி ஈவன் மேக்கப் முதற்கொண்டு அவர் பிலீவ் பண்ணிட்டாரு, அதுதான் பெரிய விஷயம். அந்த ஃப்ரீடம் கிடைக்குமான்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் இவன் பண்ணுவானா இவனுக்கு தெரியுமானான்னு அவரு எப்பயுமே யோசிச்சது கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னா ஃபர்ஸ்ட் நாள் மேக்கப் பண்ணிட்டு எல்லாம் சார் ஓகேவான்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் நாள் இவர்கிட்ட பேசியிருக்கேன் என்னெல்லாம் நான் பண்ண போறேன், எனக்கு மேக்கப் இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ் தான் இருக்கணும், லிப் கிளாஸ் வேணா போட்டோம், அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க மேக்கப்போட எல்லாம் வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட்லாம். ஒன்னா பிரதர் நீங்க பாத்துங்கன்ட்டாரு அவரு. எல்லாம் வந்து எங்கிட்ட ஓகே எப்படி சார் ஓகேவா சார் எல்லாம் சூப்பரா இருக்கு, போய் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க, நல்லா இருக்கு அழகா இருக்கீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வந்துரு. அவங்களுக்கு ஒரு பிலீவ் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்க. அது சார் நல்லா இருக்கும் சார், எல்லாம் லைவ்லியா இருக்கிறது தான். எப்பயுமே அப்படி போட்டு சுத்த மாட்டோம் இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னொன்று அந்த மேக்கப் ரொம்ப சட்டிலா இருந்தா டெக்ஸ்சர் தெரியும் போது தான் அழகே லைட்டுக்கு, இல்லைன்னா அது ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஆயிடும். அது முடிஞ்ச வரைக்கும் அதை அந்த டைம்குள்ள எவ்வளவு முடியுமோ அதை மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரோட சப்போர்ட் தான். சினிமாட்டோகிராஃபரா வந்து உங்களுடைய கனவு நிறைவேறிடுச்சு 2K லவ் ஸ்டோரி. பட் VS அனந்தகிருஷ்ணன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஃபிளாஷ்பேக் போனா அவர் யாரு, எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, என்ன படிச்சாரு? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் என்னோட மாவட்டம். அங்க ராமியம்பட்டின்னு ஒரு வில்லேஜ், அங்கதான் நம்ம மெயின் இவ்வளோ சோர்ஸுக்கும் மெயின் ரீசன் வந்து என் அப்பா. அவர் வந்து எல்லாமே அவருக்கு ஆர்ட் தான். அவர் டான்ஸ் பண்ணுவார், அழகாக பாட்டு பாடுவார், டிராயிங் பண்ணுவார், ஃபோட்டோகிராஃபர் வில்லேஜில். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து இன்ஸ்பயராக இருக்கும். அவரை பாட வச்சு தான் தூங்குறது, அது மாதிரி டான்ஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு ஃபன்னியாக இருந்தாலும் அந்த டேலண்ட் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கே அந்த தைரியம் கிடையாது. நம்ம அவர் பார்த்து வளர்ந்தாலும் சிலதெல்லாம் ஓப்பனாக அது வந்து பெரிய இன்ஸ்பயராக இருக்கும். இப்போ அவர் ஆர்ட்டும் சரி அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவர் ஆக்சுவலாக இந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கார். ஸோ என்னோட ஒவ்வொரு பேஸ்லேயுமே வந்து அவரோட சப்போர்ட் தான் இருந்திருக்கு. இப்போ அந்த 11th 12th நான் என் ஊர்லேருந்து தனியாக புகழூரில் அவர் அங்கே இருக்கும் போது அங்கே போய் நான் படித்தேன். அந்த இடத்துல இருக்கிற ஸோ டிராயிங் தான் எனக்கு பேஸாக இருந்தேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ டிராயிங் மாஸ்டர் ஆகிடுவ அப்படி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு மென்டலி ஓகே நமக்கு டிராயிங் நல்லா தெரியுதுன்ட்டு டிராயிங்கே பண்ணிகிட்டு இருப்போம்.
அப்போ 11th 12th நான் படிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு காம்படிஷனுக்கு யாருக்கெல்லாம் டிராயிங் தெரியுமோ, இது மாதிரி கட்டுரை போட்டி யாருக்கெல்லாம் தமிழ் எழுத தெரியுமோ அது மாதிரி எடுத்து அனுப்புகிறாங்க. அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த 11th 12th பிரின்சிபல் கண்டாவே ஒதுருவாங்க. அவருக்கு இது யாருன்னா நேம் பிரின்சிபல் கூப்பிட்டாருன்ட்டா அவ்வளோதான். ஹோல் இது வந்து ஹோல் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே உங்களை சேட பார்ப்பாங்க. அவ்வளோதான், நீ காலின்ற மாதிரி. ஈவினிங் இது மாதிரி ஒரு டைம்ல என் பேர் வந்து சொல்றாங்க, என் பேரும் இன்னொன்று என் கிளாஸ்மேட் பேரும் சொல்றாங்க. ஹோல் இது எங்களை ரொம்ப துக்கமா பாக்குறாங்க. எனக்கு கையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு, கையில வேக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய் நிக்கிறோம், என்ன பண்ணனே எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சவுண்டே இல்லாமல் போவோம் வருவேன். மேபி படிக்கலனா ஏதோ ஒன்று ரொம்ப மட்டமாக மார்க் வாங்கியிருக்கேனோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறேன். அவர் பேசுறது கூட அது ஒரு நல்ல விஷயத்த கூட பேசுறதே அப்படி ஸ்டிஃபா அப்படிதான் இருப்பாரு. அந்தோடனே வாங்க நீ தான் ஆனந்த கிருஷ்ணனா அப்படின்னு, போச்சு முடிஞ்சு இப்படின்னு கை நீட்டினாரு. கை ஒதுருது எனக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இனிமேல் எந்த காம்படிஷனும் பக்கமே டிராயிங் மாஸ்டர் இருக்காரு, இவன் படிக்கிறது கூட எனக்கு முக்கியம் இல்லை, எல்லா காம்படிஷனுக்குன்னு இவனை அனுப்புங்க அப்படின்னு. அதுல என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருந்தது. என்ன வரைஞ்சிங்க? அது இந்த காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் அதை பத்தி பேசும்போது அது வெறும் பென்சில் டிராயிங் தான். அது அந்த உப்பெல்லாம் போட்டு க்ரௌடா நடக்கிற மாதிரி, முன்னாடி காந்தி இருக்கிற மாதிரி அது மாதிரி வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா காம்படிஷனுக்கும் போவேன், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் அது மாதிரி எடுத்துட்டு வருவோம். அதனால அவர் அங்கேயே எனக்கு சொல்லியிருந்தாரு. பட் நான் அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் நான் 12th முடிச்சுட்டு அப்பா தான் இந்த டிராயிங் கோர்ஸ் சேர்த்து விட்டார். அங்கே நான் வரைஞ்சதை பார்த்து அந்த டிராயிங் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லி, பையனை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி காலேஜ் இதுக்காக இருக்குது. எனக்கு அப்போ தான் காலேஜ்னு ஒன்று இருக்குன்னே தெரியும். இந்த மாதிரி மெட்ராஸில் ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே சேர்த்துங்க, அவனுக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் லாஸ்ட் மினிட்ல வந்தோம் நாங்கள் இங்கே. அதுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 1 month கிட்டத்தட்ட 750 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணாங்க அந்த அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வரையணும், ஆர்டிஸ்டாக இருக்கணும். அது எல்லாமே பெரிய சேலஞ்ச். லைக் எல்லாமே பயங்கர சேலஞ்சாக இருக்கும் என் லைஃப்பில். எவ்ரி செகண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது, அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த என்ன சொல்கிறது, ஃபெயிலுன்றது வந்து நான் பார்த்து பார்த்து பழகுனது. எனக்கு சக்ஸஸ் தான் ஷாக்காக இருக்கும். அப்போ வந்து நான் அட்டன் பண்ணிட்டேன், எக்ஸாம் ரிசல்ட் வருது, அனௌன்ஸ்மெண்ட்டு. எல்லா ஃப்ரெண்டுங்களும் எனக்கு கால் பண்ணி ஊருக்கு, மச்சி எனக்கு கிடச்சிச்சு, என்னது பார்த்தியான்னா எவனோ, சாரி மச்சான் நான் வந்துட்டேன், நான் பார்க்கல, எனக்கு தெரியல ரிசல்ட். 3 days கழிச்சு தான் தெரியுது எனக்கு. ஸோ அந்த ஒரு சட்டன் அதுதான் லைஃப்பில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் பயங்கரமாக ஆர்ட்டுக்காக ஒன்று வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கேன். ஒரு 1.5 month இங்கே அந்த ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ அது அந்த காலேஜில் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா என் லைஃப் என்னன்றதை என்னால் யோசிக்க முடியல. லிட்ரலி என்னால் சாப்பிட முடியல. என்னால் எல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எதுவுமே என் காதில் போல. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் அது மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற. எங்கள் ஊரில் ஜென்ரலாகவே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அண்ணா பேர் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அண்ணா பேர் ஜெயக்குமார். ஜெயக்குமாருக்கு ஏதோ மெட்ராஸில் பாஸ் பண்ணிட்டானாமே அப்படின்றாங்க. அது மெட்ராஸில் அப்படின்னும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அப்படியே ரிலாக்ஸாக ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்ட்டு என் 2 வீடு இருக்கும் ஆக்சுவலாக, நானும் அண்ணெல்லாம் படுக்கிற வீடு. அங்கே போயிட்டு வீடு அடித்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக ஃப்ரீக் அவுட் பண்ணிட்டு அப்போதான் ஒரு மாதிரி ரிலாக்ஸே ஆச்சு. ஓகே. ஸோ அப்படி வந்தது தான், ஆர்ட்டுக்காக வந்தது தான். ஓகே. அங்கே வந்து அப்பா இந்த வில்லேஜில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவார், அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறது. பட் அப்போ எனக்கு பிடிக்காது. இந்த லைட்லாம் போட சொல்கிறது நம்மளை தான் போட சொல்லுவார். வந்தால் அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்கார வச்சுட்டு அப்படி கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணோன்னே இது என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. நான் அப்பயே எடுப்பேன், நான் அப்போ பிரிண்டே போடுவேன், பிளாக் அண்ட் ஒயிட்லாம். பட் கடமைக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுமேன்னு பண்ணுவேன், அவ்வளோதான். பட் இங்கே வந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணுறேன் காலேஜில், சீனியர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஃபோட்டோகிராஃபி. சத்யன் சூரியன், ஜெயவர்தன், உதயாவும் இன்னைக்கு சினிமோட்டோகிராஃபர் ஆக்சுவலாக. அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தோன்னா அப்படியே ஆர்ட்லேருந்து என்னோட ஐடியாவே மாறுது அந்த இடம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது எந்த கேமராவில் எடுப்பாங்க அப்படின்னு. அப்போதான் புரிய வந்தது, எல்லா கேமராலையும் இது எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டில்ஸ் அப்படின்னே. இதுக்கெல்லாம் வேற கேமரான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இந்த ஃபைன் ஆர்ட் மாதிரி பிக்சர் எடுக்கிறதுக்கெல்லாம் வேற கேமரா,
இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அது வேற கேமரான்னு நினச்சிட்டேன். அவ்வளோதான் நாலேஜ் எனக்கு. ஸோ அது பார்க்கும்போது தான் அப்போ ஃபிலிம் கேமராஸ் தான். அப்போது ஃபஸ்ட்டு அப்போ தான் ஒரு சும்மா ஒரு யாஷிகா கேமரா வாங்கி கொடுத்தாரு. ஒரு 900 எவ்வளோ அது. அதையே நம்ம பயங்கரமாக ஃபீல் பண்ணிலாம் எடுத்துருப்போம், அதில் வரவே வராது. அதுக்கப்புறம் அவர் யூஸ்டு ஒரு அதில் கிட்டத்தட்ட பிசும் இதாகிடுச்சு. அந்த கேமரா சரி நீ யூஸ் பண்ணிக்கன்னு கொடுத்தாரு. ஒரு 50mm லென்ஸ் மட்டும், பென்டாக்ஸ் K1000, அது ரொம்ப ஃபேமஸான கேமரா. அப்புறம் அதில் தான் எப்பயுமே எங்கிட்ட, நான் பெயிண்டிங் படித்தாலும் எப்பயுமே எங்கிட்ட கேமரா பேக் இருக்கும், எப்பயுமே ரோல் பேக்டாக இருக்கும். ஆனால் பார்த்து தான் எவ்ரி சிங்கிள், ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது என்னால். எவ்ரி ஷார்ட் நிறைய நல்ல ஃப்ரேம் இன்னும் என் கண்ணில் இருக்கு, நான் விட்ட ஃப்ரேம்ஸ். இன்னைக்கு மாதிரி டிஜிட்டல் கிடையாது இல்லையா, வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு கன்ஃபியூஸ்லேயே மிஸ் பண்ணிடுவோம். எடுக்கலாமா வேணாமா கவுண்ட் இருக்கணும். ஆமாம். எக்ஸாம்பிள் என் காலேஜ் டூரில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான போடுற, இன்னும் என்னால் மறக்க முடியல. அது அந்த க்ரௌடில் போகிறாங்க எல்லாமே ஒரு மாதிரி ப்ளூ கிரே, அந்த இதில் ஒரு ரெட் கலர் போட்டு, அந்த ராஜஸ்தானோட அந்த கலர் இருக்கும் இல்லையா, ஒரு பிந்தி வச்சுட்டு அப்படி இருந்தது அந்த போர்ட்ரேட். ஒரு மாதிரி டல் லைட்டில் பேக் லைட் இருந்தது. அவங்க போர்ட்ரேட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப யோசிச்சு கடைசியாக ட்ரெயின் வருதுன்னு பெல் அடிச்சோன்னு எல்லாம் கலைஞ்சிட்டாங்க. அந்த ஃப்ரேமே முடிச்சு எனக்கு. ஓகே. ஸோ இன்ன வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேனேன்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த கேமரா இன்ன வரைக்கும் வச்சிருக்கீங்களா? இன்ன வரைக்கும் இருக்கு. ஓகே. ஒரு 6.5 years ஃபிலிம் கேமரால பண்ணேன். தென் டிஜிட்டலுக்கு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு சினிமோட்டோகிராஃபி என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக சர்வைகளும் நானே பார்த்துக்க வேண்டியது இருந்தது. தென் ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். அதுலேயும் எல்லா இடத்துலையுமே எனக்கு யாரோ ஒருத்தங்க வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் கிளின்டன் ஒரு பிரதர், அவர் வந்து நீங்கள் முதல்ல இதை பண்ணுங்க, இப்படியே வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமை, உங்களுக்கு இருக்க டேலண்ட் யூஸ் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அது மூலமாக அப்படியே ஒர்க்கில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நான் வாங்கினதும் கேமரா தான். ஓகே. அது நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவேன். ஈவன் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கே அங்கே தாஸ்ன்னு ஒருத்தர், மில்லினியம் தாஸ்ன்ட்டு, அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கேமராவா நீ எடுத்தேன்னு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நம்பல அவர். நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் எங்கள் அப்பா கொடுத்த கேமராவை, இதில் தான் இந்த பிக்சரை எடுத்தேன்னு பார்த்துட்டு நம்பலை. அப்புறம் டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா நான் போய் எப்போல்லாம் ஃப்ரீ இருக்கோ எனக்கு போய் கேமராவை பார்க்குறது தான் என் வேலை. அங்கே அந்த கேமரா எவ்வளோ, இந்த கேமரா எவ்வளோன்னு கேட்டுட்ருப்பேன். அவர் டென்ஷன் ஆவார் என்னை பார்த்தா, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோவை பார்த்த பின்னாடி தான் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஃபோட்டோகிராஃபி. அப்போ தான் உண்மையாக நீ எடுத்ததா, இந்த கேமராவில் எடுத்ததான்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபீல் ஆகிட்டார் அவர். சரி இப்போ நான் எப்படின்னா சொல்கிறேன்னொன்னே ஒரு டைம் கால் பண்ணார். போகிறேன், இந்த கேமரா எப்படி இருக்கு பாரு. சரி இவர் எதுக்கு நம்மக்கிட்ட கேமரா காட்டிகிட்டு இருக்காரு நம்ம, சரி எல்லாம் பார்த்தேன், சரி போய் எடு அப்படின்னாரு. இதில் ஓகே. எனக்கு அண்ணா காசு இல்லை, நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு காசு கேட்கலையே நான் அப்படின்னாரு. ஓகே. எனக்கு அப்படி எடுத்துட்டு போ, அது நம்மளது இல்லை, நான் எப்படி நான் தொட்டு அதை யூஸ் பண்றது, எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை. இப்போ காசை பற்றி யோசிக்காத, நல்ல பிக்சர் எடுக்கிறல்ல, எனக்கு அதில் நல்ல பிக்சர் முதல்ல காட்டும், உன்னால எப்போ முடியுதோ கொடு அப்படின்னாரு. அது வந்து கிட்டத்தட்ட 5 years கழிச்சு நான் வேலைக்கு சேர்ந்த ஃபஸ்ட்டு மந்த் சேலரியிலேருந்து ஒரு 500 கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ கொண்டு போய் தான் செட்டில் பண்ணேன். ஃபுல் அமௌண்ட் அப்போ தான் செட்டில் ஆச்சு அவருக்கு. அப்பயே திட்டினாரு, உனக்கு கேட்டனா அப்படின்ட்டு, நீ இப்படி வேலைக்கு சேர்ந்ததே எனக்கு கடுப்பாக இருக்குது, இதில் வந்து காசு வேறு கொடுக்குறன்ற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலையுமே இங்கே இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு அங்கேயும் ஒரு கிளின்டன் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தாரு. நிறைய பேர் வந்து அப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி as a photographer வந்து எப்படி கிடைச்சது, என்ன மூவி அது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? இதே மாதிரி தான் அதுவும். ஸோ நான் ஒரு சர்டன் பாயிண்ட்ல என் ஜாப்பை குவிட் பண்ணிட்டேன். ஜாப்பை குவிட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாது. எனக்கு என்னன்னா உட்காந்து ஒர்க் பண்ண முடியல, யாருமே நம்மள இவன் வேற ஏதோ பிளானு, வேற ஆஃபீஸ் போறானா என்னான்ட்டு. எனக்கு ஒரு 5,000 சம்பாரிச்சா போதும், இவ்வளோ நாள் பண்ணியிருக்க, ஒரு 10 years ஆஃப் இந்த ஃபோட்டோகிராஃபி, இதை வச்சு பண்ண முடியாதான்றதான் ஒரு ஐடியா. அப்போ க்ரியேட்டிவாக ஏதாவது எடுத்துகிட்டே இருப்போம். அப்போ வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் டியூனி ஜான் போஸ்டர் டிசைனர், ரொம்ப ஃபேமஸ் அவர். ஆனால் அவர் ஃபேஸ்புக்கில் எனக்கு யாருன்னு தெரியாது. அப்போது இது மாதிரி வந்து ஹாய் ப்ரோ நைஸ் ஒர்க்ஸ், மூவிக்கெல்லாம் ஷூட் பண்ணுவீங்களா அப்படின்னா, நமக்கு ரூலே கிடையாது, நம்ம லேர்ன் பண்ணதே அப்படி தான், அப்படியே என்ன சொல்கிறது, பார்க்குறது இது அது மாதிரி லேர்ன் தானே. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா. ஓகே, உங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் பண்ணோம், எனக்கு எதுவுமே புரியல அவர் பேசினது. அவர் ப்ரொஃபைல்லையும் பெருசாக இருக்காது, எதுவுமே போட்டிருக்க மாட்டார். திடீர்னு ஒரு 6 month கழிச்சு எனக்கு ஒரு கால் வருது, டியூனி உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொன்னாருங்க, இந்த மாதிரி வந்து பாருங்க அப்படின்னு.
ஸோ அங்கே போய் எனக்கு யாருன்னே தெரியல, மறந்துட்டேன். அந்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, வித்தியாசமாக இருக்க பேர். ஆமான்ட்டு நானும் அவங்க பேசுறதுக்கு சொல்லிட்டு தென் அங்கே தான் டியூனியை போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. ஃபர்ஸ்ட் படம் வந்து டமால் டுமில். அது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அந்த போஸ்டர், ஏன்னா சிட்டி ஃபுல்லா ஓட்டியிருந்தாங்க, அவ்வளோ ஒரு நேம் கிடைச்சது அதுல. அதுக்கப்புறமே சரபம்னு ஒரு படம், ஜிகிர்தண்டா ஃபர்ஸ்ட். கண்டினியூ அவரோட ஒர்க் இன்ன வரைக்கும். இப்போ நம்ம வீரதீர சூரன் பண்ணியிருக்கோம், வாவாத்தியார் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு இன்னைக்கு நான் சினிமோட்டோகிராஃபி பண்றதுக்கு டியூனி ஒரு மெயின் ரீசன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே சினிமாக்குள்ள வரப்போ திரைத்துறையில ஜாம்பவான்களா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் கூட, உலகநாயகன் கூட அவங்களுக்குள்ள ஒர்க் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கும். பட் உங்களுக்கு அது வந்து சைமல்டேனியஸா அமைஞ்சிருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டோம். எவ்வளவு ஹாப்பி, என்ன படம் அப்படின்றது இல்ல லக்கு தாங்க. ஆக்சுவலா எங்க அப்பாவோட பிளெஸிங் ஒரு சைடு, அதை தாண்டி டிசைனர் கோபி பிரசன்னா இருக்காரு இல்லைங்களா, நான் அவரும் ஒரு ஃபோட்டோஷூட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நம்ம நல்ல ப்ராஜெக்டில் பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிட்டாரு. திடீர்னு கால் பண்ணி தலைவர் படம் பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. நான் ஏற்கனவே ஆனால் அவருக்கு ஒர்க் பண்ண வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. பேட்டை ஒர்க் பண்ண வேண்டியது, பேட்டை ஷூட்லலாம் நான் இருந்தேன். ஏன்னா டியூனியோட ஆமாம் ஆமாம் ஷூட்லலாம் இருந்தேன் நான். 10 மெம்பர்ஸ் நம்ம ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. கிட்டத்தட்ட 10 நாள் ஷூட். அதுக்கு அதில் அமிதாப் பச்சன் ஆடாருனாரு, தலைவரா அங்கேயும் போய் நீங்க ஷூட் பண்ணணும்னா ஒண்ணு. அப்புறம் ஃபகத் ஃபாசில், இவங்கெல்லாம் ஃபேவரட்ஸ். பட் தலைவர் அல்டிமேட் எப்பயுமே நமக்கு. அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ ஒரு பேன் இந்தியா டிராவல் போயிருக்கீங்க. ஆமா, ஓகே. பட் நீங்க சொன்ன மாதிரி பேட்டையிலேயே வந்து அந்த ஷூட் நேர்ல பார்த்துருக்கீங்க. ஆமா ஆமா. மேபி உங்களுக்கு அந்த ஒரு கலா எக்ஸ்பீரியன்ஸ் மேபி வித் தலைவர் ஒர்க் பண்றது இல்ல, அது ஏதோ சர்ப்ரைஸ் பாக்குற மாதிரியே தான் இருக்கும். எவ்ரி செகண்ட் நான் வந்து நகத்து கூட இல்ல. அவர் சம்டைம் எவனோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருக்க மாதிரி திரும்ப அப்ப மட்டும் எங்க நம்ம பாத்துறோம். ஓகே, இல்லைன்னா அப்படியே ஆச்சரியமா பார்த்துருப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்படி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணது. ஓகே, ரஜினி சார் பார்த்து என்ன சொன்னாரு ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா அவர்ட்ட காமிச்சோனே அவரோட அது டிசைனர் தான் பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் லால் சலாமுக்கு நான் ஷூட் பண்ணேன். அப்ப வந்து பட் அவர் கலர் வெர்ஷன் பார்த்தது இல்ல ஆக்சுவலா. என்கிட்ட என் மொபைல்ல கலர் வெர்ஷன் இருந்தது டிரைவ்ல. ஓகே, அப்ப வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த அவரோட போர்ட்ரேட் இருக்கு இல்லையா, அதோட ஒரு மிட் ஷாட்டா இருந்தது. அதுல டைட்டா இருக்கும் ஆக்சுவலா போஸ்டர்ஸ்ல. அதுல இப்போ சரி வேற பிக்சர் காட்டினா அதெல்லாம் பார்த்துட்டேனே அப்படின்னாரு. அப்புறம் வந்து சார் கலர் ஐ திங்க் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு இப்படி போயிட்டு இப்படி அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாரு. அதுவே நமக்கு ஓகே நைஸ், அதுவே நம்மளுக்கு ஒரு பயங்கர ஹாப்பி. சோ வந்து ரஜினி சார் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. ஆமா, பட் அமிதாப் பச்சன் சாருக்கு, ஃபகத் ஃபாசில் சாருக்குலாம் என்ன ரெஃபரன்ஸ்லாம் சொல்லி அந்த ஒர்க் ப்ராசஸ் பத்தி அங்க இவங்களது இப்போ அமிதாப் சாருக்கும் சரி ஃபகத் இவர்தான் சாரத சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லுக். அவங்களதெல்லாம் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர், ஆன்போர்டு. அது போர்ட்ரேட் இந்த மாதிரி இந்த மோட்ல எதுவும் ஸ்மைல் இல்லாம ஒரு சட்டிலா இருக்கிற மாதிரி. ஸோ அவங்க போர்ட்ரேட்டுக்கு எப்படி செட் ஆகுமோ சேம் லைட்டிங் பேட்டர்ன் தான் நான் மும்பையில் சென்னையில் எங்கே போனாலும் அதை ஃபாலோ பண்ணோம். எனக்கு அந்த இது இருந்தது, ரூல் இருந்தது. அதனால அதுக்கான ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன். பட் அமிதாப் சாருக்குலாம் வந்து சொன்னாங்க அவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாமே செட் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்கும் அவங்க செட்டப்பே. அவன் சொல்லுவாங்க சார் வருவார் 2 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கூட 2 மினிட்ஸ் அப்படின்ட்டு. சரி நான் வந்து ட்ரை பண்ணலாம் மட்டும் ரெடியாக இருக்கேன். சார் வந்தோன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவருக்கு வந்துட்டே இருக்காங்க. அவருக்கு ஒரு செட்டப் காஸ்டியூம் டிசைனர்ஸ் வராங்க, செக் பண்ணிட்டு போகிறாங்க, வேற படம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அது நடந்துனே இருக்கு. இந்த கேப்ல எங்களுக்கு அவர் கொடுக்குற 2 மினிட்ஸ் வந்தாரு. சரி ஓகே ரெடின்னு வச்ச உடனே ஃப்ரேம்லயே இல்லை, அப்பதான் தெரியுது அவர் ஹைட்டு நான் நார்மலா ட்ரை பண்ண வச்சிருக்கேன். ஓகே, நான் ஏன்னா வழக்கமா எல்லாருக்கும் வைக்கிறது நம்ம ஹைட்டுக்கு. டக்கு நீ எனக்கு லாஸ்ட்ல ஸ்டூல் போட்டு நான் மேலே ஏறி ட்ரைபேட ஹைட் பண்ணி அப்புறம் தான் ஒரு ஈக்குவலுக்கு வந்தோம். பட் அவர்கிட்ட அவரோட 2-3 ஷார்ட் காட்டோன்னே ஆர்டிஸ்டா அவங்க வந்து சும்மா அப்படி கொடுக்குறேன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாம் போயிட மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். வந்துட்டா ஒரு 2 நல்ல பிக்சர் இன்ட்ராக்ட் பண்ணிடுவேன். எப்படியாவது அந்த பிக்சர் காட்டினா அவங்களே இல்லை அதை இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்றதுக்கு வந்துருவாங்க. 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. இப்படி இன்ட்ராக்ட் பண்ண அவரே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்படி கொடுக்குவா அப்படின்னு. சிலது இப்படி எல்லாம் பண்ணாரு அவராகவே பண்ணாரு சில ஷார்ட்ஸ். அதெல்லாம் கூட பர்த்டே இதுக்கு போட்டிருந்தாங்க. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அவரோடது. பக்கத்தை வந்து அப்படியே இருப்பாரு, அவ்வளோதான். கண்ணுலயே இதா இருக்கும். அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்.
சூப்பர். அதே மாதிரி இப்ப எல்லாருமே வந்து ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு மூவி தக் லைஃப். ஏன்னா ஒரு சூப்பர் டூப்பர் காம்போ. மணிரத்னம் சார் இந்த சைடு, ஏஆர் ரஹ்மான் சார் இந்த சைடு, நம்ம எல்லாரோட ஃபேவரட் உலகநாயகன் சார். அதோட மெயின் போட்டோகிராஃபி நீங்க பாத்துக்கிறீங்க, எப்படி வந்திருக்கு? அதுவும் சேம் நம்ம கோபி பிரசன்னா பிரதர் தான். ஸோ இந்த வேட்டைனுக்கு நாங்கள் பண்ணோம். திடீர்னு திரும்ப கால் பண்ணிட்டு சொன்னாரு, சூப்பர் ஸ்டாருக்கு பண்ணிட்டோம், உலகநாயனுக்கு பண்ணிடலாம்னா எனக்கு ஏற்கனவே இது பண்ணதே ஒரு மாதிரி அந்த பிரம்மையிலே வரல. ஏன்னா மணிரத்னம் அண்ட் இந்த ஏஆர் ரஹ்மான்ற போஸ்டரை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்து. அது ஒரு பெரிய பிராண்டிங் மாதிரி இருக்கும். அந்த போஸ்டர் ஏதோ ஒரு ஃபைன் ஆர்ட் மாதிரி தான் எனக்கு தெரியும், யூனிக்கா. மற்ற எவ்வளோ போஸ்டர்ஸ் பார்த்தாலும் அது வந்து அவங்க 2 பேருமே ஆல்ரெடி இருக்காங்கன்றதே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இதுல கமல் சார்ன்ற போது எப்படி இருக்கும்னா, ஸோ போறோம், மீட் பண்றோம். ஆனா அது வந்து ஒரு 20-15 மினிட்ஸ் 20-25 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் தான். மற்றபடி லொக்கேஷன்ல நாங்கள் எடுக்கணும், ஏதாவது ஷார்ட்னா எடுக்க வேண்டியது இருக்கும். பட் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு நம்மளை பார்த்து புரிஞ்சுப்பாரு. எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் இப்படி கை வச்சுட்டு இருந்தாரு. அதுவே எனக்கு பயங்கரமா இருந்தது. ஒரு மாதிரி அவர் கீழே பார்த்துட்டு இருந்தது, ஒரு மாதிரி சட்டிலான லுக்கு, அந்த முடி, அது பயங்கரமா இருந்தது. ஆனா அது ஒரு மாதிரி பார்த்துட்டு எனக்கு அது சொல்லணும், ஆனா நமக்கு அவர் பார்த்தாவே பயமா இருக்கும். இது உடனே வச்சுட்டேன் லைட்டு. ஸோ ஆனால் நாங்கள் செட் பண்ணுற அந்த போஸ்க்கு போனோம். எனக்கு அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 கிளிக் பண்ணிடணும்னு நினச்சேன். நான் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வந்தோடனே அதுலேருந்து ரிமூவ் ஆகி அந்த போஸ்டருக்கு வராரு. சார் அப்படின்னோடனே என்னை பார்த்தாரு. சார் அது அப்படின்ட்டார். அவ்வளோதான். நான் முடிக்கவே இல்லை. நான் அந்த வார்த்தையை, சார் அது நல்லா இருக்கு சார், அதை பண்ணுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல அப்படின்னா அவ்வளோ அப்படின்ட்டாரு. லைட்டாக ஒரு தலையாட்டினாரு. அதில் ஒரு 10 வேரியேஷன் கொடுத்தாரு. கீழே இருந்து அந்த ஃபுல்ஃபில் பண்ணி விட்டார் நம்ம கேட்கறது. அதுக்கப்புறம் அந்த மெயின் போஸ்ட் பண்ணாரு. ஓகே. ஸோ அவ்வளோ அவருக்கு வந்து தெரியும். இமைக்கா நொடிகளும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நயன்தாரா மேம். ஓகே. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களும் அப்படிதான் ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க டைம் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணது 4 hours ஷூட்டோ என்னவோ, டோட்டலாகவே 1.5 hours முடிஞ்சு. அவ்வளோ குயிக்காக ஒர்க் பண்ணாங்க. டக்கு செம்ம கோஆப்ரேட்டிவ். சூப்பர். ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி தான் பேஸு, பட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்ட்டு மூவி ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி டிஃபர் ஆகுது ஒர்க் ப்ராசஸ் உங்களுக்கு? இல்லை, மூவிக்கு வந்து அந்த ஸ்டோரி பேஸ்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அதை ரெஃபரன்ஸை கொடுக்கறது தானே உள்ள இந்த மூவியில் என்ன இருக்குது, லுக் அண்ட் ஃபீலு. ஸோ இது என்ன மாதிரி ஸ்டோரி, அதை சிங்கிள் ஃப்ரேமில் கன்வே பண்ணோம் நம்ம. ஸோ அதுக்கு தேவையானது இல்லை. கமர்ஷியலாக ஒரு கலர்ஃபுல்லான மூவினா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம். இல்லை ரொம்ப ப்ளசண்ட்டான மூவினா ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ண வேணும். கமர்ஷியல்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ப்ளசண்ட்டான இதில் தான் இருக்கும். ஒரு டீசெண்டான, இப்போ ஜுவல்லரி போகிறோன்னா அதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும், கார்மெண்ட்ஸ் போகிறோன்னா அதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும். இல்லை அது இல்லாமல் டோட்டலாக ஒரு ஷாப்புக்காக பண்ணுறோன்னா அது ஓவரால் அது வந்து வேறு மாதிரி அந்த கலர் பேஸ்டு பண்ணுற மாதிரி இருக்கும். படம் பண்ணும்போது லுக் அண்ட் ஃபீல், லைட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம செட் பண்ணோம். அதை கெடுக்காத மாதிரி இருக்கணும். இதை பார்த்துட்டு போகும்போது அப்படிதானே இருக்குன்றது தெரியணும். அதுதான். ஸோ உங்களோட ஜேர்னியை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. உங்க ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ஆவலா இருக்கு. நீங்க சிங்கிளா, கமிட்டடா, மேரிடா? சிங்கிள் தாங்க. சிங்கிள். ஹாப்பிலி சிங்கிளா? ஹாப்பிலி சிங்கிள். இதே என்ஜாய் பண்ணிட்டு இதுல ஓடுறதே நம்ம நல்லா இருக்கு. அதுல இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோ கம்ஃபர்டபுளான லைஃப்பை வச்சுட்டு இல்லை. நம்ம இன்னும் அதை டச் பண்ணுவான்றதை இப்பதான் தொட்டிருக்கேன் நான். இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வம் இருக்கு. இதை பண்ணும்போது அவ்வளோ பயம் இருந்தது, இது எதுக்கு வேணுமா. சம்டைம்ஸ் சர்டன் பாயிண்ட்ல என்னடா இப்படி, ஏன்னா அது புரியல. நான் ஒரு குழந்தைய கொண்டு போய் விட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு. இப்படி இருக்கு. ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட் போவோம், மார்னிங் அழகா ஏசி ஃப்ளோரில் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே போனால் அப்படியே 40 டிகிரி வெயிலில் காலையில இருந்து வச்சு வேற மாதிரி இருக்கும். ஆனால் முடியும் போது ஒரு சர்டன் பாயிண்ட்ல எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. முடிச்சுட்டு இங்கே ஒரு 2 நாள் வந்து தூங்கி எழுந்த பின்னாடி எனக்கு பயங்கர டிப்ரெஸ் ஆனேன் நான். ஐயோ சூப்பரா இருந்ததே, அதை போய் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேடா, திரும்ப எப்போ ஒர்க் பண்ணோன்ற இதுதான். ஸோ
இதோட என்ஜாய்மெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மத்ததுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. நம்ம ஓகே ஓகே இதுன்னா நம்ம பாட்டுக்கு எடுத்துன்னு கிளம்புவோம். இப்படி ஒரு நாடோடி மாதிரி இருந்தாதான் Only நீங்க கிளம்பினே இருக்க work முடியும். ஃபியூச்சர்ல டும் 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 எதிர்பார்க்கலாமா? அது தெரியலங்க எனக்கு. பெரிய நடக்கும்போது, அதை வந்து அவ்வளோ திங்கிங்கே பண்ண மாட்டேன். இப்போதைக்கு ஒர்க் லவ். ஒர்க் தான் என்னோட காதல். ஆமா yes. ஓகே ஸோ சினிமாட்டோகிராஃபரா அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு? இப்போ மோஸ்ட்லி சுசீந்திரன் பிரதரோட இருந்தா இருக்கும். இனிமேல் தான் இல்லைங்க, இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே ஸோ முதல்ல இது ஏன்னா கடைசி வரைக்கும் ஒர்க்ல இருந்தோம், டிஐ போர்ஷன்ல இருந்தோம். அது சேஞ்ச் ஆகுது, அந்த ஒர்க்லயே நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இனிமேல் தான் சூப்பர் இனிமேதான் அடுத்து பார்க்கணும். Nice. நிறைய நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு இதை வச்சு. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா. சோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ஜாலியா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் உங்களோட சினிமா ஜேர்னியா இருந்தாலும் சரி, லைஃப் ஜேர்னியை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ.